இறையேசுவில் அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி புனித லூக்கா 21:29 முதல் 33 இறையாட்சியை பற்றி அறிந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது. மரங்கள் தளிர் விடுவது கண்டு கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்ளும் நாம் இறையாட்சி நெருங்கி வருவதையும் அறிந்து கொள்ள விழிப்பாயிருக்க வேண்டும். இறையாட்சி என்பது தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தவராயும் மக்களின் மதிப்பிற்கு உரியோராயும் இருப்பர். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் என லூக்கா 13:29 கூறுகிறது. ஆம், இறையாட்சி என்பது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்பதனை வலியுறுத்தும் ஆட்சியாகும் என்பது இக்கூற்றினால் உண்மையாகிறது. இறையாட்சியை நாம் வேறு எங்கேயும் தேட வேண்டாம். அது நம் நடுவில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கு இறையாட்சி மலர்கிறது. இத்தகைய இறையாட்சியை மலரச் செய்வதுதான் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்கிறார் இயேசு. ஆம், இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகளில் உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழும்போது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அயலாருக்கு அன்பு காட்டுவது ஆண்டவர் இயேசுவுக்கு அன்பு காட்டுவதாகும். தேவையில் இருப்போருக்கு உதவுவது தேவன் இயேசுவுக்கே உதவுவதாகும். சின்ன சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்கிறார் இயேசு பெருமான். எனவே பிறர் அன்பு நம் வாழ்வுக்கு அச்சாணி ஆகட்டும், அமைதி ரங்கூரமாகட்டும், மகிழ்ச்சி நம்மை இயக்கும் துடுப்பாகட்டும். இதனால் இறையாட்சி மலரட்டும். இதுவே நம் அர்ப்பண வாழ்வுக்கு சான்றாகட்டும். இறைமகன் இயேசு அருள் புரிந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.